கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை எப்பதான்டா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சூர்யா ரசிகர்கள் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல வருடங்களா சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல ஹிட்டான படம் எது அப்படின்றது அவருக்கே தெரியாது. அவருக்கு தொடர்ந்து எல்லா படமும் ரொம்ப சுமாராக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்த ரெண்டு படத்தையும் அமேசான்ல கொடுத்துட்டாப்புல டைரக்டா ஓடிடி பிரீமியரா கொண்டு வந்தாங்க. ஓடிடியில வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுவே அந்த படம் தியேட்டருக்கு வந்திருந்தா ஹிட் ஆயிருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இந்த கருப்பு திரைப்படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா கம்பேக்கா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை இப்போதைக்கு ஜனவரி 23 தியேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் இன்னும் சேல் ஆகாம இருந்தது இல்லையா, அது இப்போ சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபைனலா ஒரு ரெக்கார்டட் பிரைஸ்க்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தோடைய ஓடிடி உரிமையை வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாம். அவங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நீங்க இந்த படத்தை ஜனவரி 23 கொண்டு வாங்க, அப்போதான் எங்களுக்கு இந்த படத்தை ஸ்டீம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த படத்தை இப்போதைக்கு ஜனவரி 23 தியேட்டர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த டேட் ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லாத ஒரு நேரத்துல இந்த படத்தை கொண்டு வராங்களே, எதனா ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு லாங் பீரியட் லீவ் இருக்கும் போது ஒரு 2 3 நாள் லீவ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆ பிரபு டேக் பண்ணி போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இந்த டேட்டை தான் இத்தனை நாள் நீ யோசிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்த நல்லா டேட்ல இருந்த எல்லா நல்ல டேட்டையுமே விட்டுட்டு ஃபைனலா இந்த டேட் தான் உன் கண்ணுக்கு கிடைச்சதா அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று அஃபிஷியலா இந்த படத்தோட ரைட்ஸை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய படப்பிடிப்பு முடியல, ஒரு 2 வாரம் என்னமோ பேட்ச் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்ல வைக்கிறதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனுடைய ஷூட்டிங்குமே முடிச்சிட்டாங்களாமா, அஃபிஷியலா இப்போ சொல்லியிருக்காங்க. கருப்பு திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் இப்போ முடிச்சிட்டாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஜனவரி 23 தியேட்டருக்கு வரப்போகுது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கூடி சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.